ஹாய் கைஸ், மன்சூர் ஃப்ரம் க்ரீன் மவுண்டைன் சேனல். இந்த வீடியோ வந்து வைகை டேமுடைய செகண்ட் பார்க்கு அந்த வீடியோ தான் இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த சிலைகள்லாம் பார்த்திங்களா, இந்த மாதிரி சிலைகள் வந்து இப்போ நம்ம பார்க்க முடியாது. அந்த காலத்து சிலைகள் அதை இன்னுமே இங்கே வந்து பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஃபுல்லாக எங்கிட்ட நீங்கள் திரும்பி பார்த்தாலுமே ட்ரீஸு, ஃப்ளவர்ஸு, காற்று ஃபுல்லாக இங்கே சில்னஸான காற்று தான் கிடைக்கும் உங்களுக்கு. இங்கே எவ்வளோ தான் வெயில் இருந்தாலுமே அந்த வெயில் தெரியாது. ஃபுல்லாக உங்களுக்கு சில்னஸாக தான் இருக்குங்க. பாருங்கள் எப்படி காற்றடிக்குன்னு பார்த்தீங்களா? அந்த மரத்தோடைய கிளைகள்லாம் எவ்வளோ ஆடுதுன்னு பார்த்தீங்களா? இங்கே வந்து நின்று அதை நீங்கள் அனுபவிக்கும் போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் அதிகமாக தான் ஆகுமே தவிர ரொம்ப நல்லாயிருக்கும். வந்து பாருங்கள், வந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் உங்களுக்கு. கொடைக்கானலுக்கு போகிறதுக்கு யாரெல்லாம் பிளான் பண்ணுறீங்களோ வைகை டேமுக்கு பிளான் பண்ணுங்கள். நீங்கள் திண்டுக்கல் வழியாக கொடைக்கானல் போகும்போது திண்டுக்கல் டு தேனி பைபாஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது கொடைக்கானலுக்கு ஒரு இடத்துல மெயின் பைபாஸ்லேருந்து ரைட்டில் திரும்பும். அங்கே இருந்து இந்த இடம் வந்து கரெக்டாக ஒரு 16 கிலோமீட்டர் தான். இப்போ பாருங்கள், எங்கே பார்த்தாலும் ஃப்ளவர் தாங்க. ஃப்ளவர் இல்லாத இடமே இல்லை. அது மாதிரி ட்ரீஸ், ஃபுல்லாக ட்ரீஸ், மரங்கள் தான். இங்கே எவ்வளோ தான் வெயில் அடித்தாலுமே அது வந்து நமக்கு அந்த வெயில் வந்து தெரியாது. ஏன்னா ஃபுல்லாக நம்மளை சுற்றி மரங்கள்லாம் இருக்கிறதுனால நல்லா சில்னஸாக இருக்கும். நீங்கள் பார்க்கும்போது, இந்த பார்க்கெலாம் பார்க்கும்போது நம்ம ஏதோ ஒரு கொடைக்கானல், ஊட்டியில் உள்ள பார்க் மாதிரியே இங்கே இருக்கும். ஏன்னா அவ்வளவு அட்ராக்டிவாக வச்சுருப்பாங்க. ஏன்னா ஃபுல்லாக மரங்கள் தானே உங்களுக்கு. பாருங்கள், மரங்கள், செடி. இங்கே பாருங்கள், இந்த சிலைகள்லாம் பாருங்கள். அந்த காலத்து சிலைகள் எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இப்போலாம் இந்த மாதிரி சிலைகள்லாம் எங்கே நம்ம பார்க்க முடியுது? இந்த சிலையை இன்னும் இவங்க வந்து மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா பெரிய விஷயந்தாங்க. இந்த பார்க்கு வந்து செகண்ட் பார்க்கு. வைகை டேமில் நீங்கள் என்ட்ரன்ஸில் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வந்ததுமே ரைட்டில் நீங்கள் திரும்பினீங்கன்னா இந்த பார்க் வரும். ரைட்டில் திரும்பாமல் ஸ்ட்ரைட்டாக போய் அந்த அணைக்கட்டெல்லாம் தாண்டி போனீங்கன்னா அது ஒரு பார்க் வரும். அந்த பார்க் தான் நேற்று நான் வீடியோவில் ஷூட் பண்ணி காமிச்சது. இது வந்து இந்த ரைட்டில் போகிற பார்க்கு. கூட்டம் வந்து கம்மியாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. நான் வந்து டியூஸ்டே, வெட்னஸ்டே அந்த மாதிரி வந்து இங்கே நான் வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணது. ஏன்னா வீடியோ போடும்போது கிளியராக இருக்கணும். கூட்டம் அதிகமாக இருந்ததுன்னா ஒன்றும் தெரியாதுங்கிறதுக்கோசரம் தான் நான் வந்து டியூஸ்டே, வெட்னஸ்டே அந்த மாதிரி ஒர்க்கிங் டேஸில் வந்து நான் வந்து இது பண்ணியிருக்கிறேன், ஷூட் பண்ணியிருக்கிறேன். இங்கேயும் ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது. நேற்று பார்த்த வீடியோலையும் ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கும். இங்கேயும் பார்க்கு உள்ள ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது. அதுதான் வருது பாருங்கள். இந்த சில்ட்ரன்ஸ் பார்க் வந்து யானை சர்க்கஸ் இருக்கும். யானை வாய்க்கில் வந்து நம்ம சர்க்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் சொன்ன அந்த எம்ஜிஆர் ஐயா படத்தில், மாட்டுக்கார வேலன் படத்தில் கூட அந்த யானை வந்திருக்கும். யானை வந்திருக்கும் மீன்ஸ் அந்த சர்க்கஸு, யானையில் வந்து சர்க்கஸ் இருக்குல்ல, அது வந்திருக்குன்னு சொல்கிறேன். நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள், மாட்டுக்கார வேலன் சொல்லிவிட்டு எம்ஜிஆர் படம் போட்டு பாருங்கள். அதில் வந்து பூ வைக்க பூக்கள் சொந்தமா அப்படின்னு ஒரு சாங்கு, அப்புறம் வந்து பட்டிக்காடா பட்டணமாண்டு சாங்கு. இந்த 2 சாங்கும் இந்த பார்க்கில் தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அதை ஷூட் பண்ணும்போது இந்த பார்க்கு இன்னும் நம்மளுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா அப்போ வந்து இன்னும் அவங்க வந்து ரொம்ப மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க பக்காவாக. இங்கே பார்த்திங்கன்னா நான் சொன்ன அந்த யானை வந்துருச்சு பார்த்தீங்களா? யானை வாயிலேருந்து நம்ம சர்க்கஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து விழுகிற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்திங்களா? சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இந்த யானை மேலே நின்று தான் ஜெயலலிதா அம்மாவும் எம்ஜிஆர் ஐயாவும் ஒரு டூயட் சாங் பாடியிருப்பாங்க. இந்த யானை இதில் இருக்கும். இதெல்லாம் கிட்டத்தட்ட 50 வருஷமாச்சு, ஒன்றுமே பராமரிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த யானை பார்த்திங்களா, பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக இருக்குது. அப்படியே கம்பீரமாக நிற்கிது இந்த யானை. இந்த வைகை டேம் பார்க்கில் இந்த யானை வந்து ரொம்ப ஃபேமஸ். நான் சொன்ன படத்தை, மாட்டுக்கார வேலன் படத்தை நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். அந்த சாங்ஸ், நான் சொன்ன 2 சாங்ஸ் பாருங்கள். நம்ம இப்போ இங்கே பார்க்குற எல்லா இடமும் வந்திருக்கும். ஆனால் பட் வந்து அப்போ வந்து இந்த இது வந்து புதுசாக வந்த பார்க்கு. அப்போ வந்து மெயின்டைன் நல்லா பண்ணியிருப்பாங்க. அந்த சாங்ஸ் பார்க்குறதுக்கும் இப்போ இந்த பார்க் பார்க்குறதுக்குமே உங்களுக்கு அதுவாக இதுங்கிற மாதிரி தோணும். இங்கே பாருங்கள், அந்த காலத்து சிலைகள் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு பாருங்கள். அப்போல்லாம் தண்ணி வந்துட்டுருக்கோம், இப்போ தண்ணி இல்லை இங்கே.
என்னுடைய அப்பா அம்மா, என்னுடைய தாத்தா பாட்டி தான் சொல்லியிருக்கிறாங்க இந்த பார்க்கை பற்றி. சின்ன பிள்ளைலாம் எங்களை கூட்டிகிட்டு வந்ததாக சொல்கிறாங்க. எங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு மெமரி பவர் இல்லை. மறந்துட்டோன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஒரு லாஸ்ட்டு 5 இயர்ஸாக தான் இயர்லி ஒன்ஸு டெய்லியுமே வந்து இயர்லி ஒன்ஸு வந்து இங்கே வந்துட்டு போகிறோம். நாங்கள் வந்து பாருங்கள் எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது பார்த்தீங்களா. எங்கிட்ட நீங்கள் திரும்பி பார்த்தாலுமே மரங்கள் இல்லாத இடம் ஒன்று கூட இருக்காது. அந்த மாதிரி எவ்வளோ வெயில் அடித்தாலுமே உங்களுக்கு வந்து வேர்க்காது. ஏன்னா சுற்றி மரங்கள் இருக்கனால சில்னஸாக இருக்கும். காற்று நல்லா இங்கே காற்றடிக்கும். ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா ஏதாவது நீங்கள் எல்லாருமே ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா சாப்பாடு வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா இங்கே அழகாக ஒரு மரத்தடியிலேயே கீழே உட்காந்து ஃபேமிலியோடு சேர்ந்து சாப்பிட்டிங்கன்னா அதோடைய ஒரு சுகமும் தனி தான். குட்டீஸையும் கூட்டிகிட்டு வாங்க. குட்டீஸ்க்கு வந்து இங்கே வந்து விளையாடுறதுக்கு ஏற்றமான இடம். ஜாலியாக அவங்க பாட்டு விளையாடுவாங்க. ஆனால் குட்டீஸை வந்து நீங்கள் உங்கள் கண் பார்வையிலே வச்சுக்கணும். விட்டால் அவங்க பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இது இன்னும் போக போக மேலே போகும். அப்படியே மேலே போய்ட்டு அந்த அணைக்கட்டை போய் ஜாயின் பண்ணணும். இப்போ வந்து தண்ணி வந்து கம்மி தான். நீங்கள் அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் வந்தீங்கன்னா இங்கே தண்ணி நல்லா ஓரளவு இருக்கும் உங்களுக்கு. இப்போ கொஞ்சம் வெயில் சீசனுங்கிறனால தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அந்த அணையில். பாருங்கள் எவ்வளோ மரங்கள் பார்த்தீங்களா, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள். இயர்லி ஒன்ஸ் நாங்கள் இங்கே வந்துடுவோம். ஃபேமிலியோடு வந்துடுவோம். வந்துட்டு ஃபுல்லாக அப்படியே சுற்றி பார்த்துட்டு சாப்பாடெலாம் செஞ்சு நாங்கள் கொண்டு வந்துட்டு மரத்துக்கடியில் உட்காந்து ஃபேமிலியோடு எல்லாருமே சாப்பிடுவோம். அது ஒரு நல்லாவும் இருக்கும். ஜாலியாக ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்றது, இந்த மாதிரி ஒரு நேச்சுரலான பிளேசஸில் உட்காந்துட்டு ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிடும்போது அது இன்னும் கொஞ்சம் நல்லாவே இதாக இருக்கும், என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஸ்டெப்பு ஏற 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 எங்கிட்ட நீங்கள் சுற்றி பார்த்தாலுமே இந்த மரங்கள் செடிகள் இல்லாத இடமே இருக்காது. நீங்களே பாருங்கள். பார்க்கும்போது ஏதோ கொடைக்கானல், ஊட்டியில் உள்ள பார்க் மாதிரியே தோணும் நமக்கு. ஆனால் இது வந்து தேனி பக்கத்தில் இருக்கிற வைகை டேம். இது பாருங்கள் எவ்வளோ செடிகள் பாருங்கள். செடி மரம் பார்க்குறதுக்கே அப்படியே வந்து ஒரு சந்தோஷமாக இருக்குது பார்க்குறது. இங்கே நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க, வந்து பாருங்கள். உள்ள என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ஒரு 5 ருபீஸ். அப்புறம் சில்ட்ரன்ஸ் பார்க்கில் வந்து ஒரு 5 ருபீஸ் வாங்குவாங்க. டோட்டலாக ஒரு ஆளுக்கு வந்து 10 ருபீஸ் தான் செலவு வரும். அதுக்கு மேலே செலவு வராது. அப்புறம் இங்கே நீங்கள் வந்துட்டு நீங்கள் வாங்கக்கூடிய ஸ்நாக்ஸு அதோடைய செலவுகள் தான் வரும். ரொம்ப அதிகமாகலாம் இங்கே வந்து செலவு வராது. எக்ஸ்பெண்டிச்சர் கம்மியாக தான் இருக்கும். மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து அதோடைய அணைக்கட்டுக்கு மேலே வந்துட்டோம். அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் அணைக்கட்டு. அது வழியாக அப்படியே நீங்கள் நடந்து போயிட்டு படியில் ஸ்டெப்பில் இறங்கி கீழே அப்படியே நீங்கள் போயிடலாம். வரும்போது இப்படி வரலாம். நீங்கள் போகும்போது அந்த அணைக்கட்டில் போய்ட்டு அந்த தண்ணியெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நீங்கள் அந்த வழியாகவே இறங்கி வந்துடலாம். அருமையாக இருக்கும். நேரில் வந்து பாருங்கள், உங்களுக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும். திரும்பவும் சொல்கிறேன், மறந்துடாதீங்க, என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நான் எடுத்து போடுறது எல்லாமே நேச்சுரலான பிளேசஸ் தான் போடுறேன். நேர்லேயும் வந்து பாருங்கள். நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும். பாய்.